பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த அதிகாரத்திலே 11வது வசனம் முதல் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை குறித்து சொல்கிறார். ஒருவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று பெற்றுக்கொண்டு தூர தேசத்திற்கு போகிறான். அங்கே அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை எல்லாம் இழந்து போகிறான். அப்பொழுது அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாகிறது. பின்பு அந்த தேசத்திலே குடியிருக்கக்கூடிய ஒருவனிடம் வேலைக்கு சென்று அங்கே பன்றியை மேய்க்கும்படியாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அங்கே அந்த பன்றிக்கு வைக்கக்கூடிய அந்த தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ளலாம் என்று நினைத்த பொழுது அதை அவனுக்கு ஒருவனும் கொடுக்கவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவன் புத்தி தெளிந்து தன் தகப்பனுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் தகப்பனிடத்தில் ஏதாவது ஒரு வேலைக்காரனாகவாவது இருக்கலாம் என்று சொல்லி புறப்பட்டு வந்த பொழுது அதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த தகப்பன் மனதுருகி ஓடி வந்து அவனுடைய கழுத்தை கட்டி அணைத்து முத்தம் விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல தான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தமாக அல்லது ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தமாக பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் சென்றிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இன்றைய இரட்சணிய நாள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் மீண்டுமாக தகப்பனிடத்தில் திரும்புங்கள். அவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகள் அல்லது என்னுடைய மகன் என்னிடம் திரும்பி வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் திரும்பும் பொழுது அந்த தகப்பன் செய்தது போலவே உங்களை கட்டி அணைத்து முத்தமிடுவார், உங்களை சேர்த்து கொள்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்மை இன்னும் கிட்டி நெருங்கி வர உம்மிடத்தில் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.